ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு முருங்கையில் ஒழிச்சுக்கிறதா நம்ம செய்ய போகிறேன். ஒரு 5 முதல் 6 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரம் நமக்கு இந்த ஒழிச்சுகறி செஞ்செடுக்கலாம். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கையில் நான் நிறையா எடுத்திருக்கு. எனக்கு பொரியலுக்கும் முருங்கையில் தேவை இருந்தது, அதனால தான் நான் இவ்வளோ எடுத்திருக்கு. ஆனால் இந்த ஒழிச்சுகறிக்கு நமக்கு கொஞ்சமாக போதும். இது நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. கூட ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்னதாய் கட் பண்ணியதும் எடுத்திருக்கு. இனி மிக்சியோட ஜார்லேக்கு 1/2 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 பல்லு பூண்டு, சின்ன பூண்டு தான், அதனால் 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கு. இன்னொரு பூண்டு கூட நான் சேர்த்திருக்கு. இனி 1 டீஸ்பூன் சீரகம், இவ்வளோவும் போட்டு நமக்கு நல்லா ஃபைனாയിട്ട് அரைச்செடுக்கலாம். இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு கடுகு போட்டிருக்கு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நமக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் போதும், அதனால தான் நான் சொன்னேன் மேக்ஸிமம் ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த ஒழிச்சுகறி சீக்கிரம் செஞ்செடுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நமக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். நம்ம வீட்டில் காய் எதுவும் இல்லைனாலும் இந்த மாதிரி சீக்கிரமாக முருங்கைத்தலை இருந்தால் நமக்கு குழம்பு செஞ்செடுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அதனோட கலரெல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு நமக்கு சேர்க்கலாம். கல்லுப்பு தான் நான் சேர்த்தியிருக்கு. அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா வணங்கி வரும்போது நமக்கு நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா முருங்கைத்தலை இதிலேக்கு போட்டு வணக்கி எடுக்கலாம். கொஞ்சமாக போதும், இதையும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். நல்லா கலர் விட்டுக்கோங்க. முருங்கைத்தலை சீக்கிரம் வணங்கி வரும். இது நல்லா வணங்கணும், அப்போ தான் நம்ம ஒழிச்சுகறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் கூட்டு இதிலேக்கு சேர்க்கலாம். அப்புறமா தேவையான தண்ணி ஊற்றி கிரேவி கரெக்ட் பண்ணி எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி சாப்பாடுன்ற கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு குழம்பு தான் முருங்கைத்தலை ஒழிச்சுகறி. இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். இது கொதிக்க விடக்கூடாது, நல்ல சூடு பண்ணணும். இதே மாதிரி கலரி விட்டு சூடு பண்ணிகிட்டே இருக்கணும், ஆனால் கொதிக்க விடக்கூடாது. நல்லா சூடாயதுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். தேவையான தண்ணி நமக்கு இதிலேக்கு ஊற்றி கிரேவி ரெடி பண்ணி எடுக்கலாம். நம்ம வீட்டில் காய் எதுவும் இல்லைனாலும் முருங்கைத்தலை இருந்திருந்தால் சீக்கிரம் 6 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த ஒழிச்சுகறி ரெடி பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் முருங்கைத்தலை ஒழிச்சுகறி ரெடி ஆகிருக்கு. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இது இன்னொரு பாத்திரத்திலேக்கு நமக்கு மாற்றலாம். பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்டான ஒரு குழம்பு தான், நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.